நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 5ஆம் தேதி ஒரு பரபரப்பான செய்தியை பார்த்தோம். செங்கோட்டையனுடைய அந்த மனம் திறந்த பேட்டியை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பின்பாக செங்கோட்டையனுடைய அந்த பதவியை பறிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இதுல அவர் கட்சி பதவி பறிச்சிருக்காரு, கட்சி உறுப்பினர் பதவியை பறிக்கல. சோ இது ஒரு ஹாஃப்வே ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். பாதி வழி. அவர் மீது நடவடிக்கையே எடுக்கலைன்னா இவர் தலைமைக்கு ஒரு சவால் ஆயிடும். அதே சமயம் அவர் கட்சியிலிருந்து நீக்கினா என்ன அதுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்கும், என்ன பின்விளைவுகள் இருக்குங்கிறத யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு. அதனால இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்திருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிறது, அதே சமயம் கட்சியிலிருந்து நீக்காம இருக்கு. அதான் இது தலைமைக்கு ஒரு சவாலாக மாறிவிடும். அதன் காரணமாக அவர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னா, அப்போ ஆல்ரெடி செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்திருந்தார். அதுல அடுத்த நாளே இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா, இதுக்கு மேல செங்கோட்டையன் எதுவும் யோசிக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது இல்லையா? இல்ல, முதல்ல இது அடுத்த சில நாட்கள்ல எப்படி போகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். திரு எடப்பாடி அவர்கள் சொல்றது இந்த மாதிரி 6 பேர் சந்திச்சு இந்த மாதிரி கேட்டாங்கங்கிறது ஒரு பொய், பச்சை பொய் அப்படிங்கறது சொல்றாரு இல்லையா? இப்போ வெளிப்படையாக அந்த 5 பேர் மத்த நபர்கள் இருக்காங்க இல்லையா? திரு வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், நம்ம சி.வி. சண்முகம், இவர்களெல்லாம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து செங்கோட்டையன் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது திரு எடப்பாடிக்கு ஒரு பெரிய பூஸ்டா கிடைக்கும். ஆனால் அது இது வரைக்கும் செய்யல. அன்னைக்கு திரு எடப்பாடி சொல்லும் போது திரு வேலுமணி பக்கத்துல நின்றாரே தவிர, நமக்கு உறுதியாக அவர்கள் திட்டவட்டமாக ஒரு பிரஸ சந்திக்கிறாங்க. இந்த 4 பேர் சந்திக்கிறாங்கன்னு நீங்க சந்திச்சுட்டு இந்த மாதிரி சந்திப்பே நடக்கலைங்க, நாங்க எல்லாம் போய் நாங்க இந்த மேட்டரை நாங்க பேசவே இல்லை, திருப்பி இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும்னு நாங்க சொல்லவே இல்லை, திரு செங்கோட்டையன் கூறுவது முழுக்க முழுக்க பொய் அப்படின்ட்டாங்கன்னா அது திரு இபிஎஸ் உடைய சைடுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துரும். ஆனால் அவர்கள் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த அன்சர்டனிட்டி அவங்க கூட தானே இருக்காங்கிறது வேற. வெளிப்படையா அவங்க பேசினாதான் அதுக்கு வெயிட் இருக்கும். சோ இதுவே ஒரு அதனாலதான் நான் சொல்றேன், அடுத்த சில நாட்களில் இது எப்படி போகுங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவர்கள் வெளிப்படையா இப்ப நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னா, கொடுத்துட்டு செங்கோட்டையன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவர் இபிஎஸ் பொசிஷன் ஸ்ட்ரென்தன் ஆயிடும். அந்த மாதிரி செய்யாமல் இருந்தார்கள் என்றால் இந்த ஸ்பெகுலேஷன் தொடரும். அந்த மாதிரி பதில் கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதனா இருக்கட்டும், அல்லது சி.வி. சண்முகமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பிரஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் யோசிக்க வேண்டாம். அவர் கட்சி விரோத நடவடிக்கை அல்லது பல்வேறு காரணங்களால அவரை கட்சி அந்த பொறுப்புல இருந்து நீக்கிறோம் அப்படிங்கறதே ஒரு மெசேஜ் தானே. இல்ல இவர் இவங்க திரு செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காரு, இவங்களதானே விட்னஸா கிட்டத்தட்ட விட்னஸ் தானே சொல்லியிருக்காரு, இல்லாட்டி பேரை சொல்லியிருக்க வேணாம். இல்லைங்க, நாங்க சிலர் போய் சந்திச்சோங்க, மூத்த தலைவர்கள் போய் சந்திச்சோம் அப்படின்னு ஒரு அத்தோட விட்டுருக்கலாம்ல. ஒவ்வொருத்தரா மென்ஷன் பண்றாருல பேரை. நத்தம் விஸ்வநாதன் வந்தாரு, வேலுமணி வந்தாரு, தங்கமணி வந்தாரு, அன்பழகம் வந்தாரு, சி.வி. சண்முகம் வந்தாரு. எதுக்காக பேரை சொல்றாரு? சோ பேர் அவர் சொன்னப்புறம் நீங்க அதை டினை பண்றதுக்கு அந்த நபர்கள் வரணும்ல, முன் வரணும்ல. பொதுவாக நாங்கள் பல தலைவர்கள் அவரை சந்தித்தோம் அப்படின்னு கூறினா நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஸ்பெசிபிக்கா நேம் பண்ணி நாங்கள் 6 நபர்கள் போய் சந்திச்சோம் சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்போ நீங்கள் அதை பச்சை பொய் என்று கூறும்போது அந்த நபர்கள் சொல்லணும் இல்லையா அது பச்சை பொய்ன்னு. சோ அதுதான் இப்போ அடுத்த ஆக்ஷன் ஐட்டம் எடப்பாடி சைடுல இருந்து இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் வருதாங்கிறத பார்க்கணும். நேத்து கூட திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன்ட்டையோ செல்லூர் ராஜுட்டையோ செங்கோட்டையன் குறித்து கேட்கறாங்க. அவங்க பெருசா பதில் கொடுக்கறதுக்கு மறுத்தாங்க. இன்னைக்கு அதே திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் ஆலோசனை பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு செய்திகள் கிடைச்சிருக்கு திண்டுக்கல்ல. இந்த மாதிரி சூழல்ல செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல இபிஎஸ் தரப்பு என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கிறது அதனுடைய முதல் படியா இன்னைக்கு நீக்கத்தை பார்த்துட்டோம்.
பொறுப்புகள்ல இருந்து நீக்கினத. அடுத்தபடியாக செங்கோட்டையனுடைய நகர்வு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி அவர் சொன்னார் இல்லையா? நாங்கலாம் வந்து ஒன்றியற்கான ஒரு முயற்சியில் நாங்க ஈடுபடுவோம். ஒருவேளை வந்து ஏற்காவிட்டால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான பணியை இன்னிலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சுருவாரா? இல்ல நான் நான் வந்து அந்த பேக்கிரவுண்ட்ல தான் இத கொஞ்சம் பார்க்கிறேன். அது வெற்றி பெறுமாங்கிறது தெரியாது. ம். பட் அந்த முயற்சியில் ஈடுபடுவார். ஏன்னா, நேத்து ஆர்.பி. உதயகுமார் கூட நீங்க பார்த்தீங்க. ம். அவர்ட்டயும் மைக்க நீட்டி கேட்கறாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் ஒண்ணும் வாயே திறக்காம அப்படியே நடந்து போயிடுறாரு. ம். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. பொதுச் செயலாளருக்கு அகைன்ஸ்டா சொன்னது எல்லாமே தப்புங்க. அவர் இந்த மாரி ஏன் இந்த மாரி பேசுறாருன்னு தெரியல. பட் அதெல்லாம் அ அவர் கூறுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதுதானே அபிஷியல் பார்ட்டி லைன். பார்ட்டி லைன் என்னங்க அது? இது முடிஞ்சு போன கதை. அதுதானே எடப்பாடி சொல்றாரு. ம். அதற்கு காலம் கடந்து விட்டது. ம். இவங்களெல்லாம் கூட சேர்க்கிறதெல்லாம் வந்து பேச்சே அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிய கருத்து தான் பார்ட்டியோட அபிஷியல் லைன்னா, ம். அந்த லைன திரு செல்லூர் ராஜுவோ, உதயகுமாரும் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சர்மா அபிஷியலா பார்ட்டி ஒரு லைன் எடுத்தாச்சு. இவர்கள் எல்லாம் திருப்பி சேர்க்க முடியாது. அதுதானே அபிஷியல் லைன். ஆமா. எடப்பாடி அத பலமுறை சொல்லிட்டாருல்ல. அப்போ இவங்களும் அதே தானே சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்ப வெளிப்படையா. அவங்களுக்கும் அந்த அவாய்ட் விருப்பம், அந்த ஒரு கருத்து இருக்கோ? அல்லது வந்து இவரு சீனியர் லீடரு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு. அப்பையில இருந்தே எம்எல்ஏவா இருக்காரு. அவருக்கு நம்ம மரியாதை குடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக கருத்து எதுவும் தெரிவிக்காம இருக்காங்களா? அப்படி இல்லைங்க. அப்படி கூட சொல்லலாங்க. அவர் மூத்த தலைவருங்க. அவரு சொல்ற அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருங்க. ஆனா பார்ட்டியினுடைய அதிகாரப்பூர்வமான இது வந்து பொதுச் செயலாளர் சொல்றது தான் அதிகாரப்பூர்வமான கருத்து. ம். அந்த கருத்து இதுதான். முடிஞ்சு போச்சுல்ல. சொல்லலையே. இதுவரைக்கும் யாரும் மேபி ஐ மிஸ்ட் இட். பட் ம். நீங்க யாராவது பார்த்தீங்களா? இந்த இல்ல. 6 நபர்களோ, இல்ல மூத்த தலைவர்களோ வெளிய வந்து மீடியாவ சந்திச்சு, இல்லைங்க இதுதான் அபிஷியல் லைன் அப்படின்னு சொல்றத நீங்க பார்த்தீங்களா? நான் இதுவரைக்கும் பார்க்கல. ம். அதான். உண்மதான். இதுவரைக்கும் வரல. அதுதான் சொல்றேன். சோ அவர்களிடம் ஒரு தயக்கம் தெரிவது நிச்சயமாக ஆப்வியஸா இருக்கு. இல்லைங்க இப்ப செங்கோட்டையன் இல்லைங்க. வேற ஏதாவது ஒரு நபர்ன்னு வச்சுக்கோங்க. வெளிப்படையா வந்துட்டு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் சொல்லிட்டு போலாம்ல. இந்த மாரி இவர் மூத்த தலைவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ம். ஆனால் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு இதுதாங்க. பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் கூட வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்களே இத. இப்ப செங்கோட்டையன் நீக்குனதுக்கு புதிய தலைமுறையில இன்னைக்கு ஃபோனோ கேட்டிருக்காங்க. அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, "என் பதவிய வந்து பறித்ததுல வேதனைலாம் இல்ல. மகிழ்ச்சி தான். என்னுடைய நோக்கம் வந்து அதிமுக ஆட்சி 2026ல எம்ஜிஆர் வழியில, ஜெயலலிதா வழியில வரணும். இத மட்டும் நீங்க செய்தியா போடுங்க. மத்த எதுவும் கேட்காதீங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது கூட இப்போதைக்கு கேட்காதீங்க" அப்படிங்கிறாரு. இல்ல அடுத்த சில நாட்கள்ல பேக் சேனல்ல நெறைய பேச்சுக்கள் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல கேமரா முன்னாடி அது இல்லன்னா கூட பின்னாடி நிச்சயமாக பேச்சுக்கள் இருக்கும். அந்த பேச்சுக்கள்ல யார் யார் கலந்துக்கிறாங்க, எவ்வளவு பேரு செங்கோட்டையன் ஓட பேசுறாங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் அவர் எந்த அளவுக்கு செயல்பட முடியும் அப்படிங்கிறது. ம். இந்த மூத்த நபர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஒரு 10, 15 தலைவர்கள் இருக்காங்க. ம். மோஸ்ட்லி முன்னாள் அமைச்சர்கள். ம். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நிலைப்பாடு என்னன்னா, கேமரா முன்னாடி ஒண்ணும் பேசாம போயிடுறாங்க. அது வேற விஷயம். பட் கேமராக்கு பின்னாடி ம். அவர்களுக்கும் இதில் ஈவன் ஒரு 20% உடன்பாடு இருக்கா? அப்படிங்கிறது அடுத்த ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே கொங்கு வட்டாரத்தைச் சேர்ந்த எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இன்னும் பல எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அவங்களுடைய நடவடிக்கை பொறுத்து தான் வந்து செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இவங்க எனக்காக சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா? இல்ல எடப்பாடிக்காகவே தொடர்ந்து வந்து குரல் குடுக்க போறாங்களா? அல்லது உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச போறாங்களா? அப்படிங்கிறத வச்சு தான் வந்து செங்கோட்டையன் நகர்வோ, அல்லது வந்து இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்குமாக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நகரும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க நம்ப. திரு எடப்பாடி இன்னைக்கு கட்சியில ஆங்கிலத்துல ஒரு டெர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அமங் ஈக்வல்ஸ். ஃபர்ஸ்ட் அமங் ஈக்வல்ஸ். அவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் போலயோ, இல்ல செல்வி ஜெயலலிதா போலயோ கட்சி தலைமையில் அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்வல்ஸே கிடையாது. அவங்க கட்சி தலைவர்கள். மற்றவர் எல்லோருமே செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் தான். அப்படிதான் வந்து அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் தலைவர். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யாராக இருந்தாலும் அவர்கள் அடுத்த செகண்ட் ரங் லீடர்ஸ் தான். எப்படி டிஎம்கேல கலைஞர் தலைவர். அவருக்கு அடுத்துதான் எல்லாருமே. ம். ஈக்குவல் யாருமே கிடையாது. அந்த கட்சியில ஈக்குவல் கிடையாது. இன்னைக்கு திரு ஸ்டாலின் அந்த கட்சியினுடைய தலைவர். அவருக்கு ஈக்குவல் கிடையாது. அடுத்த கட்டத்துல தலைவர்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ அதிமுகவை பொறுத்தவரைக்கும் திரு எடப்பாடி கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல். அவருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அந்த இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் கிடையாது. நாளைக்கு இவங்களும் ஒரு வேளை பொதுச் செயலாளராக வந்தாங்கன்னா, ம். அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இவருக்கும் அவங்களுக்கும் இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது. வேறஸ்
எம்ஜிஆர் அவர்களோ செல்வி ஜெயலலிதா அவர்களோ மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவு பெற்றவர். அதனாலதான் அந்த கேப்பும் வந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு மற்ற தலைவர்களுக்கும் தெரியும் இவங்களை நம்பி போனாதான் தேர்தலில் ஜெயிக்க முடியும், பதவி வரும், ஆட்சி அமைக்க முடியும். சோ இவர் திரு அதிமுகவினுடைய மற்ற தலைவர்கள் தேர்தல் நெருங்க நெருங்க இது சரியான திசையில் நோக்கி கட்சி பயணிக்கவில்லை என்ற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது சொல்றது கஷ்டம். நம்ம என்ன நினைச்சோம், எதுவா இருந்தாலும் 26 தேர்தலுக்கு அப்புறம் தான். இப்ப அந்த மாதிரி இல்ல. ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றிருந்தால், நான் திருப்பி சொல்றேன், இவர்களை பற்றி நான் ஓபிஎஸ் அவர்களையோ திருமதி சசிகலா அவர்களையோ நான் பத்தி பேசல. ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு கட்சி கிடையாது. சோ அவரை நீங்கள் சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிறது. பிளஸ் அவர் நான் தான் பொதுச் செயலாளராக இருக்கணும், நான் தான் கட்சி சின்னமே எனக்கு தான் இருக்கணுங்கிறார். பட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அமமுக நாங்க தான் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவங்க கேட்கல. அவங்க தனியா ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவர்களை விரட்டி அடிக்கிறது, அவர் அவமதிக்கிறது, அவர் டிடிவிக்கு திட்டவட்டமா சொல்றாருல்ல, அவருக்கு இந்த போட்டை ராக் பண்ணிட்டு என்டிஏ விட்டுட்டு போனோங்கிற எண்ணம் இல்லையே. எண்ணம் இல்லாத ஒருத்தரை நீங்கள் இந்த நிலைமைக்கு தள்ளினீங்கன்னா நாளைக்கு எல்லாருமே யோசிப்பாங்கல்ல. இல்ல இப்ப டிடிவி தினகரனுடைய அந்த பிரஸ் மீட்ல கூட அவர் கிளாரிட்டியா சொல்லிட்டாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த தலைமை அதிமுக தலைமைங்கிறது எடப்பாடி பழனிசாமியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருக்கு. அந்த இடத்துல வேற யாரையும் கூட பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா அவருடைய அந்த பிரஸ் மீட் மூலமா ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எல்லா கட்சி கூட்டணி போகும்போது கட்சிகள் இடையே முரண்பாடு இருக்கும், கட்சி தலைவர்களிடையே முரண்பாடு இருக்கும். கூட்டணி என்பது ஒரு தேர்தலில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு மட்டும்தான். ஐடியாலஜிக்கல் கொள்கைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணி அமைக்கும் போது உங்களுடைய வாக்கையும் என்னுடைய வாக்கையும் கூட்டினால் உங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம், எனக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகம். அவ்வளவுதான். இப்போ ஒரு சிம்பிள் பாயிண்ட், திரு டிடிவி அதே பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, அம்மா ஆதரவாளர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் சொன்னாரா இல்லையா? ஆமா. சோ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட்? அவர் இப்பவும் அதானே சொல்றாரு. ஏன் நீங்க குதிக்கிறீங்க, யாரோட சேருவோம், விஜயோட சேருவோமா, இங்க சேருவோமா? திட்டவட்டமா என்ன சொல்றாரு, சீமானோட சேர மாட்டேன், ஏன்னா அவர் தனியா போவாரு, டிஎம்கேவோட சேர மாட்டேன். இப்போ வேற யார் இருக்காங்க? விஜய் ஒருத்தர் இருக்காரு, அதிமுக பாஜக இருக்கு, வேற யாரும். அவர் பிரிஃபரன்ஸ் என்டிஏங்கிறாரு. பிரிஃபரன்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. பிரிஃபரன்ஸ் என்டிஏ அப்படின்னாலும் அவர் சொல்றது என்னன்னா, அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் புரிஞ்சுக்கணும், இனிமேலாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது முழுக்க எடப்பாடியை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த கருத்து வைக்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சர்மா ரொம்ப சிம்பிள் சர்மா. எடப்பாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொள்வோம். எடப்பாடி திரு தினகரனை சந்திக்கிறாரு, வாங்க நம்ம கூட்டணிக்கு வந்துருங்க, வேண்டாம் எதுக்கு நமக்குள்ள எல்லாருமே அம்மாவுக்கு இது அம்மாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் பண்றாருன்னு வைங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் போக மாட்டேன்னாருன்னா டிடிவி தினகரன் மேலதான் நெகட்டிவா பப்ளிசிட்டி வரும், நெகட்டிவா இது வரும், பேச்சு வரும். என்னங்க அது அவ்வளவு இறங்கி வந்திருக்காரு, அவங்கள கூப்பிட்டு இருக்காரு, பிரதான எதிர்கட்சி தலைவர், அப்போ கூட நீங்க முறுக்கிட்டு போறீங்க. யாரு திட்டுவாங்க? டிடிவியை திட்டுவாங்க. இப்போ நீங்க காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? பாமக வருமா வராதா தெரியாது, தேமுதிக வருமா வரீங்க, ராஜ்யசபா சீட்டு வேற ஒரு தாராவாத்து கொடுத்துட்டீங்க 26ல, எழுதி வேற கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன சொல்றாங்க, நாங்க பார்ப்போம், அப்புறமா முடிவு எடுப்போம் தேர்தலுக்கு நெருங்கிய நேரத்துல, ரைட்டா? சோ இருக்கக்கூடிய புதுசா கட்சிகள் வரணுங்கிறது அடுத்ததுங்க. அது தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி வந்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இருக்கிறவங்க போக கூடாது இல்ல. இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு இருந்தாக்க உங்களுக்கு 2024 எலெக்ஷன்ல போட்டியிட்ட என்டிஏக்கும் இன்னைக்கு இருக்கிற என்டிஏக்கும் சொல்லுங்க. அதிமுக உள்ள வந்துச்சு, ஆனா இப்ப மத்த கட்சிகள் நிறைய கட்சிகள் வெளியே போயிடுச்சு இல்ல. சோ நீங்க அதை பிளஸ் இன்னொரு விஷயம், இத பிஜேபி மேல கூட பழிய போட முடியாது. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நீங்க பிஜேபி மேல பழிய போடலாம், அண்ணாமலை கண்ணாமலைன்னு பேசுறாரு அப்படின்ட்டு. இவர் நயினார் அவர்கள் வாயே திறக்கிறது இல்ல. ஓபிஎஸ் மேட்டர் இல்லைங்க, ஓபிஎஸ் மேட்டர்ல அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு தவறு செய்தார், அது விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், அவர் மற்ற கட்சிகளை இழிவுபடுத்தும் வகையிலோ இல்ல ஒரு கான்ட்ரோவர்ஷியலான முறையிலோ அவர் பேசுறது இல்ல. பை அண்ட் லார்ஜ் குவைட்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கலாம்னு பாக்குறாரு.
அதனால இப்போ யார் மேல இந்த பிளேம் வரும்னா அதிமுக மேலதான் வரும், எடப்பாடி அவர்கள் மேலதான் வரும். அவர் தாங்க இறங்கி வரணும். நான் திருப்பி சொல்றேன், ஓபிஎஸ் கிட்ட போய் இறங்கி போய் பேசணும்னு நான் சொல்லவே இல்லை. இல்ல சசிகலா அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே இவர்களை நீங்கள் இணைக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு கட்டாயம். நாட் தட் டிஎம்டிகே வந்தாக்க 30% ஓட்டு வரும்னு அர்த்தம் இல்லை. பட் பப்ளிக் பாக்குறதுக்குங்க ஒரு பெரிய திமுக பக்கத்துல காங்கிரஸ் இருக்கு, விசிகே இருக்கு, சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, லிஸ்ட் போட்டுட்டே போலாம்ல. இங்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐசோலேட் ஆறீங்களே. விஜய் வேற ஒரு ஓட்டு ஸ்பிளிட் பண்ண போறாரு, அது 2 பேர் ஓட்டு ஸ்பிளிட் பண்ண போறாரு, வேற விஷயம். பட் உங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான தேர்தல். இல்ல இப்ப இந்த இடத்துல இறங்கி வர வேண்டியது யாரு? இப்போ ஒட்டுமொத்தமா எடப்பாடி தான். இல்லைங்க, இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க கூடாதுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வர விட்டதே தப்பு. அதுல இப்போ ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து கட்சியில இருந்து நீக்கி அவர் தனியா டிராவல் பண்றாரு. என்டிஏ கூட்டில இருந்து டிடிவி தினகரன் வந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப செங்கோட்டையன் பிரஸ் மீட் பண்ணி கடைசியா இன்னைக்கு வந்து பொறுப்புல இருந்தே நீக்கிட்டாங்க. கூடிய விரைவில் அவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது நம்ம ஒரு வார காலத்துல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ ஒவ்வொன்றாக எடப்பாடி செய்யக்கூடிய அரசியல் நடவடிக்கை எல்லாமே தவறா போகுதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வருது. தவறா போகலைங்க, அவர் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியதான் பிரதான நோக்கமா பார்க்கிறார். அதுதான் எனக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் என்ன வருதுன்னா, கட்சி இருந்தா தாங்க நீங்க இருக்க முடியும். கட்சின்னு அதிமுகங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு இயக்கமா இருந்தாதான் அதனுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. கட்சி வந்து குறைஞ்சிட்டு கரைஞ்சிட்டே போனாக்க நீங்க பொதுச் செயலாளர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அந்த ஃபீலிங் தானே வரும். சோ அவர் வந்து தன்னுடைய இன்செக்யூரிட்டி, நாளைக்கு ஒரு வேளை இவர்கள் எல்லாம் கூட்டணி வச்சு இல்ல ஒரு வேளை கட்சிக்குள்ள வந்துட்டா தன் பதவிக்கு ஆபத்து வந்துருமோ, வரலாம். அதுல அவர் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறது நியாயமான ஒரு எண்ணம். ஏன்னா இவர்களை வந்து நம்ப முடியாது, நாளைக்கு கட்சியை கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு 7 மாசம் இருக்கு. இதுக்குள்ள நீங்க கூட்டணி அமைத்து ஒரு ஒரு மிகப்பெரிய தேர்தலை, ஒரு மிகப்பெரிய சவாலை நீங்க சந்திச்சு ஆகணும். இப்போ உட்கார்ந்துகிட்டு என்னுடைய பொசிஷன் தான், என்னுடைய இன்செக்யூரிட்டியை பார்த்துட்டு இருந்தாங்க, வேலைக்காக. ஏங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சந்திரபாபு நாயுடு எப்போ சொன்னார்? 5-6 வருஷம் பிரதமர் மோடிய வேறு யாருமே இந்த மாதிரி திட்டல, அந்த அளவுக்கு திட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு டேர்ம் நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கிடைக்கும், தீவிரவாதினர். he called மோடி a terrorist. யாரு? சந்திரபாபு நாயுடு. இப்ப பிரதமர் போய் உட்கார்ந்து ஒரு கொம்புல உட்கார்ந்து இருக்கலாம்ல. 17 மாநிலத்துல ஆட்சி செய்யறாரு, 3வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு எதுக்கு? நான் சொல்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுக்கு கூட்டணி வச்சாரு? எலெக்ஷனுக்கு பிறகு அவர் தயவு தேவை, அது வேற விஷயம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏங்க போய் கூட்டணி வைக்கிறாரு? நீ என்ன தீவிரவாதின்னா உங்க கூட நான் போய் கூட்டணி வைக்கணுமா? நான் 3 வாட்டி ஜெயிச்சிருக்கேன், 15 வருஷம் பிரைம் மினிஸ்டரா இருக்க போறேன், அதுக்கு முன்னாடி 13 வருஷம் சிஎம் இருக்க போறேன். நீ யாரியா என்ன கேட்கறதுக்கு? சொல்லணும்ல. இறங்கி வராருல்ல, கட்டி பிடிக்கிறாருல்ல, கை கொடுக்கிறாருல்ல, கூட்டணி வைக்கிறாருல்ல. அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளை வைப்பது வேற. அவர் நேத்து இவரே செங்கோட்டையனே சொன்னார்ல, எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு. ஊழல் குற்றச்சாட்டு வச்ச ஒரு நபரை திருப்பி போய் கொண்டு வந்து கட்சியில சேர்க்கிறாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன் சர்மா, நீங்க இந்த கால சூழ்நிலையில உங்களுக்கு தான் அவர்கள் தேவை. நான் ஒரு சின்ன கட்சி நடத்துறேன், நான் நிக்கிறேன், 2 சீட்ல நிக்கிறேன், 3 சீட்ல நிக்கிறேன், நான் தனியா நிக்கிறேன், நான் தோத்து போயிடுறேன், கொடுங்க. எனக்கு இழப்பு அதிகமா, உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும், உங்கள் மிகப்பெரிய இயக்கத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும், ஆட்சிக்கு வருவதான வாய்ப்பு போயிடும். இது உங்களுக்கு பெரிய இழப்பா, எனக்கு பெரிய இழப்பா? எனக்கு 2 சீட்டு மேக்சிமம், 3 சீட்டு வரும், அந்த சீட்டு வராது. சரி, நான் கட்சியை நடத்திட்டு இருக்கேன் 10 வருஷம், இன்னொரு 5 வருஷம் ஓட்டிட்டு இருப்பேன், விடுங்க. யாருக்கு இழப்பு அதிகம்? நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுல, ஈகோ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல யாருக்கு இழப்பு அதிகம்? நான் ஒரு நிமிஷம் இருங்க, உடனே ஓபிஎஸ் வந்தா, சசிகலா வந்தா, டிடிவி வந்தா ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அதிமுகன்னு நான் சொல்லல. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. அட்லீஸ்ட் ஓபிஎஸ்க்கும் சசிகலாக்கும் பெரிய வாக்கு வங்கி இருப்பதாக எனக்கு தோணவில்லை. தினகரனுக்கு ஒரு சிறிய வாக்கு வங்கி இருக்கிறது. அது ஒரு அந்த 20-25 தொகுதியில ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. அதனால் அவருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் he can make a difference to ADMK, பர்டிகுலர் தென் தமிழ்நாட்டுல, ரைட்டா, முக்குளத்தூர் வாக்குல. ஆனால் இது வாக்குகளை தாண்டிங்க பர்செப்ஷனுங்க. எங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க பாருங்க, இப்ப பாமகவும் வந்துருச்சு, பாவங்க இப்ப தேமுதிக எல்லாம் பேசுனாங்க பாத்தீங்களா, 3-4 மாசம் முன்னாடி எல்லாம் ஒண்ணு வந்துட்டாங்க பாத்தீங்களா. இப்ப பாருங்க, நல்ல நல்ல ஃபைட் இருக்குங்க டிஎம்கேக்கு. பப்ளிக் பர்செப்ஷன் அதுல வந்துருங்க. நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு எல்லா தொகுதியிலும் பார்த்து செய்யறதுங்கிறது கிடையாது. ஏங்க
திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி லெட்டர் பேட் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாருங்க. லெட்டர் பேட் கட்சி தலைவர்களை சந்திக்கிறாரு. அவங்க வந்து சால்வை போத்துறாங்க, ஒரு கை கொடுக்குறாங்க, ஆதரவு தெரிவிச்சுட்டு போறாங்க. அவங்க கிட்ட இருந்து 1000 ஓட்டு தேர்மானம் கூட தெரியாது. எதுக்காக சந்திக்கிறாரு அவருக்கு தெரியாதா? அவர் என்ன நினைக்கிறாரு? இவங்களுக்கு 70% ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நினைக்கிறாரா? பப்ளிக் பர்செப்ஷன் பாருங்க. கட்டட தொழிலாளர் சங்க தலைவர் வந்துட்டாரு, வேற ஏதாவது ஒரு சங்க தலைவர் வராரு, இவர் கொடுக்கிறாரு, அவர் கொடுக்கிறாரு, எல்லாம் வீடியோ போட்டு போகும். ஓஹோ, இவங்க எல்லாம் திமுக ஜெயிக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அப்படிதான் சிந்திப்பாங்க. ஓ, வின்னிங் சைடு. ஏங்க அவங்களுக்கு தெரியாதுங்களா யார் ஜெயிக்க போறாங்க? பாருங்க, போய் சால்வை போட்டாங்க பாருங்க முதலமைச்சர். பர்செப்ஷன் தாங்க இது. வந்து எக்ஸாக்ட் ஓட்டை வச்சுதான் இவருக்கு வந்து இவ்வளவு ஓட்டு இருக்கு, அப்பா அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுப்பேங்கிறதே கிடையாது. ஓகே. இன்றைய சூழல் இப்போ அதிமுக தலைமையில இருக்கிறவங்க என்ன முடிவு எடுக்கணும்? செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்ன? இல்லைங்க, இப்ப வந்து செங்கோட்டையன் சொன்னதுனால சில விஷயங்களை செய்தால் அது டெஃபினட்டா ஏதோ அழுத்தத்தின் காரணமாக செய்யப்பட்டதாக கருதப்படும். இன்னும் எடப்பாடி வீக்கெண்ட் பண்ணிடும். செங்கோட்டையன் சொன்னதுனால செய்தே இல்ல, அதுக்காக செங்கோட்டையன் நம்ம தூக்கி போட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த மாதிரிலாம் இருக்கே. அதனாலதான் வரலையே கட்சியிலிருந்து நீக்கலையே. இது நேரோ டிஸ்டிங்ஷனுங்க. கட்சியிலிருந்து நீக்கினா நீங்க சொல்றதை நான் ஏத்துட்டு இருப்பேன். இன்னொரு ரூம் வச்சிருக்காங்க, இதை நெகோசியேட் பண்ணி செட்டில் பண்றதுக்கு இன்னும் இடம் வச்சிருக்காங்க. அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அவர் நீக்கப்படவில்லை. அப்ப செங்கோட்டையனும் இபிஎஸ் சந்திக்கணும், அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஏங்க என்ன எனக்கு என்னன்னு புரியல. இவரும் மூத்த தலைவர், இவருக்கும் 70 வயசு மேல ஆயிருச்சு, அவருக்கும் 70 வயசு மேல ஆயிருச்சு. ஒரே கட்சியில 30 வருஷம் 35 வருஷம் பயணிச்சிருக்கீங்க, போய் சந்திக்கிறதுல என்ன பெரிய சிக்கல்? இது யாரு? நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? நீ இறங்கி வரதா, நான் இறங்கி வரதா? எனக்கு புரியலைங்க. இன்னைக்கு யூ ஆர் போத் இன் த சேம் பார்ட்டி. சரி, அவர் செஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க செஞ்ச சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல. ஒரு பொது இடத்துல போய் சந்திக்கிறது, ஒரு சால்வையை போத்துறது, வாங்க அண்ணன் உட்காந்து பேசலாம்னு உட்காந்து பேசுறது பர்செப்ஷன். அந்த வீடியோ போனா மக்கள் பரவாயில்லைங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாரு இதை சால்வ் பண்றதுக்கு. பாருங்க, தலைவர்னா அப்படிதான். ஜெயலலிதா அவர்கள் பல முறை வந்து, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறையோ 2 முறையோ பாட்டாளி மக்கள் கட்சியோட அலையன்ஸ் பேசும்போது சரி, ஜெயலலிதா அவர்கள் மருத்துவர் ஐயா வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ ஞாபகம் இல்லை. யாரு பெரிய கட்சி? அதிமுக தானங்க பெரிய கட்சி. அவங்க எதுக்கு இறங்கி போய் அவர் வீட்டுக்கு போகணும்? நான் என்ன கேட்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர்களே இறங்கி வந்திருக்காரு, ஜெயலலிதா அவர்களே இறங்கி வந்திருக்காங்க. கலைஞர் கேட்கவே வேண்டாம். மிகவும் அவதூறாக கலைஞரை விமர்சனம் செய்தவர்களை அவர் திருப்பி கட்சியில சேர்த்திருக்காரு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வைகோலாம் பயங்கரமா பேசினாரு. வைகோ கூட இன்னைக்கு கூட வச்சிருக்காங்க. வைகோவை போல் கலைஞரை விமர்சனம் செய்தவர்கள் யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு கூட வச்சிருக்காங்கல்ல. அரசியல் சாமர்த்தியங்க. அதாவது அதனால வந்து உள்ளத்துல ஒரே லவ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அரசியலுக்கு அவர்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இதெல்லாம் தேவை, வேற வழி இல்ல, செஞ்சுதான் ஆகணும். அதன் அடிப்படையில் பல நடவடிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ் அவர்கள் போய் திரு செங்கோட்டையனை சந்திக்கிறதுல தப்பே கிடையாது. அதற்கு பிறகும் இவர் வளைந்து கொடுக்கவில்லை என்றால் செங்கோட்டையன் மீது தான் விமர்சனம் வரும். எங்க தலைவர் போய் பேசி முயற்சி சொல்லியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எதனால இந்த நடவடிக்கை, எதனால இந்த முடிவெல்லாம் மாத்துக்க முடியல, எல்லாம் சொல்றாரு. என்ன பண்ண போறோம் தேர்தல்ல வியூகம்லாம் பத்தி கொஞ்சம் பேசியிருப்பாரு. அப்படிதானங்க வரும் பர்செப்ஷன். அதுக்கப்புறமும் இவர் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி பேசினா சரி, இவர் ஏதோ ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாரு. இதை முதலே செஞ்சிருக்கலாங்க. இதை வந்து 2 மாசம் முன்னாடி செஞ்சிருக்கலாம். அவர் பேச ஆரம்பிச்ச போதே ஒரு பப்ளிக்கா போய் ஒரு மீட் பண்ணி, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இன்னைக்கு அவர் எவ்வளவு தொகுதியை ஜெயிச்சு கொடுப்பாரு, அதெல்லாம் வேறு. 40 ஆண்டு காலம் கட்சியில இருந்திருக்காரு, மூத்த அமைச்சராக இருந்திருக்காரு. அது போருமே. ஓகே, அது சந்திப்பு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிய வரும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இதை பத்தி பேச போறாங்க. அதுக்குள்ள வேற ஒரு அரசியல் சூழல் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.